வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இளம் தொழில் முனைவோர் மையத்திற்கு வருக வருக என்று வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நீங்கள் அனைவருமே ஒரு நல்ல முடிவை எடுத்து இன்றைக்கு இளம் தொழில் முனைவோர் மையத்தில் உங்களை இணைத்து கொண்டதற்கு எனது பாராட்டுகளை இன்றைக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், அன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்றால், இன்றைக்கு ஒரு அறிவு சார்ந்த சூழல் எப்படி இருக்கின்றது என்றால், இது ஆங்கிலத்திலே இது நாலேஜ் பேஸ்ட் என்வாயன்மெண்ட் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு அவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் நம்ம தொழில் செய்வதுன்றது காம்ப்ளெக்சிட்டி டே பை டே கூடிக்கிட்டே இருக்குது. காம்ப்ளெக்சிட்டி ஏன்னா காம்படிஷன், இன்றைக்கி ஒரு புது டெக்னாலஜி வந்துச்சுன்னா இன்றைக்கி உலகம் முழுவதுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அனைவருமே முன்னேறக்கூடிய ஒரு வேகத்தோடு முன்னேறக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இன்றைக்கி ஐடி ஏஜ் என்று சொல்லுகின்றோம். இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி யார்கிட்டையும் எங்கேயுமே தடங்கள் இல்லாமல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ இந்த நாலேஜ் பேஸ் என்வாயன்மெண்ட்டில் நாம் தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தயார்படுத்திக் கொள்வது என்றால், ஏதோ ஒரு கல்லூரியில் படித்தோம், ஒரு பள்ளியில் படித்தோம், அதற்கு பின்னால் நான் புதுசாக என்னுடைய நாலேஜ் அப்டேஷன் பண்ணாமல் இருக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்க முடியாது. இருக்கு தினம் நாம் நேற்று தெரிந்ததை விட இன்றைக்கு பல விஷயங்களை இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். இது நீங்களே இப்போ இன்றைக்கி உங்கள் தொழில் அனுபவத்தில் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இப்போது ஒரு 30 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் நேற்று ஒரு ஆண்டுக்கு முன்னால் வந்த நிறுவனங்கள் இன்றைக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம தினம் இன்றைக்கு தொழிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும், ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு க்ரோ. ஏன்னா இன்றைக்கி கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு கடின உழைப்பு மட்டுமே போதுமா என்றால் அது கிடையாது. இன்றைக்கு ஸ்மார்ட்டர் ஒர்க்கிங் இஸ் ரிக்வயர்ட். ஸ்மார்ட்டர் ஒர்க்கிங்கிறது இன்றைக்கி மற்றவர்களை விட நம்ம ஸ்மார்ட்டராக இருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஸ்மார்ட்டர் ஒர்க்கிங்க்கு நமக்கு டெஃபினெட்லி இந்த நாலேஜ் அக்விசிஷன் இஸ் அ பேசிக் ரிக்வயர்மெண்ட். ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற தொழிலில் இருப்பார்கள். பெரியவர்கள் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிறியவர்கள் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய போட்டி எதற்குன்னா, பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இருக்கக்கூடிய போட்டி இல்லை, வேகமாக செயல்படுபவர்களுக்கும் நிதானமாக செயல்படுபவர்களுக்கும் அல்லது மெதுவாக செயல்படுகிறவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இட்ஸ் நாட் அ காம்படிஷன் பிட்வீன் பிக் அண்ட் ஸ்மால், இட்ஸ் அ காம்படிஷன் பிட்வீன் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ, பீப்புள் ஹூ ஆர் ஸ்லோ. ஸோ இதில் நம்ம இப்போ என்னென்னா, வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை, துடிப்போடு இருக்கக்கூடிய நிலை. இன்றைக்கி அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஒரு தொழிலில் இருக்கிறோம். இன்றைக்கி தொழிலில் எப்படி சூஸ் பண்ணியிருக்கிறோம், இல்லை இதுனா நம்ம இது முதல் ஜென்ரேஷனாக, 2வது ஜென்ரேஷனோ, 3வது ஜென்ரேஷனோ தொழிலில் இருக்கலாம். இல்லை நீங்கள் முதல் ஜென்ரேஷனாக ஆரம்பித்த தொழிலாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது நாம் எப்படி ஆரம்பித்திருப்போம் என்றால், இன்றைக்கு பொதுவாக நம்ம பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஆரம்பிச்சிருப்பார், இல்லை நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பார், நீங்கள் புத்தகத்தில் படித்திருப்பீர்கள், இன்றைக்கு வாய்ப்பு இதுதான் என்று நீங்கள் படித்து ஆராய்ந்திருப்பீர்கள். இதெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி எனக்கு இதில் தான் திறமை இருக்கிறது என்பதை தெரிந்து இன்றைக்கி இது மாதிரி இறங்கியிருப்போம். ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா, நம்ம தொழில் செய்யும் பொழுது நம்ம தொழில் செய்வதில் ஸ்கோப் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஸ்கோப் என்பது நம்ம சொல்கிறது இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கா. ஒரு தொழில் செய்வதில் நமக்கு அல்டிமேட்லி நம்ம ஏன் தொழிலில் இருக்கிறோம், இன்றைக்கு நம்ம வெல்த் அக்விசிஷனில் இருக்கிறோம். எந்த ஆந்திரப்பனருமே வெல்த் அக்விசிஷன் ஒரு தவறான ஒரு வேர்டு கிடையாது. இன்றைக்கி நம்ம நம்ம நாட்டிற்கு நம்ம இன்றைக்கி பொருள் ஈட்டுவதன் மூலமாக தான் இன்றைக்கு வேலை வாய்ப்பை பெருக்க முடியும். அதுதான் ஆந்திரப்பனருடைய ஃபண்டமெண்டல் ரிக்வயர்மெண்ட். யூ ஹாவ் டு டெஃபினெட்லி கிரியேட் வெல்த் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன். அப்படி இருக்கும்போது அந்த பொருள் ஈட்டக்கூடியதில் வரும்பொழுது, இன்றைக்கு நம்ம எந்த தொழிலில் சார்ந்திருக்கின்றோமோ அந்த தொழிலில் அதில் இருக்கக்கூடிய லாபகரமான தொழிலா என்று அதை பார்க்க வேண்டும். முதல்ல அந்த லாபகரமாக இருக்கிற தொழிலில் மட்டும் இருக்கிறது சரியில்லை, லாபகரத்தோடு சேர்த்து இன்றைக்கு அது வளரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாக. A scalable business should be there. We have to choose a business. We have to be in a business which has a scope as well scalability. அது வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தொழிலாக இருக்க வேண்டும். அப்போது ஏன்னா இன்றைக்கி ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். நம்ம பார்க்குறோம், ஒரு குழந்தையை பார்க்கும்பொழுது, நம்ம ஒரு வளர்ந்த ஒரு மனிதனை பார்க்கும்போது குழந்தை என்றைக்குமே அழகாக இருக்கும். ஒரு குட்டி மிருகம், எந்த மிருகத்தை எடுத்தீங்கனாலும் இன்றைக்கு ஒரு கழுதையை பார்த்தால் கூட குட்டியாக இருக்கும் பொழுது, அது சிறியதாக இருக்கும் பொழுது அது அழகாக தான் இருக்கும் இது. ஆனால் இன்றைக்கு தொழிலே ஸ்மால் இஸ் நாட் பியூட்டிஃபுல், ஸ்மால் இஸ் டேஞ்சரஸ். ஸ்மாலாக இருந்தோன்னா இன்றைக்கி நமக்கு
பல பல ஒரு கடினமான சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து நம்ம வந்து காண போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்மால் இஸ் நாட் பியூட்டிஃபுல். ஸோ நெசசரிலி வி ஹேவ் டு க்ரோ. அதனால தான் நம்ம ஸ்கேலபிலிட்டியில் இருக்கணும்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வந்து தொழில் செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழிலில் நீங்கள் ஒரு 10 ஆண்டுகள் தொழிலில் இருக்கலாம், 5 ஆண்டுகள் இருந்திருக்கலாம், இல்லை புதிதாக தொடங்கியவர்கள் இருக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னாலும் நம்ம தொழிலில் என்னெல்லாம் இருக்கான்னு ஒன்று பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதை வந்து நம்ம என்னென்னா தொழிலில் இருக்கும்போது ஒரு கண்ணுக்கு தெரிந்த சொத்துக்கள் இருப்பதை பல பார்க்கின்றோம். எப்படின்னா என்கிட்ட இந்த பில்டிங் இருக்குது, இந்த அசெட் இருக்குது, இந்த அசெட்டில் மெஷினரி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கண்ணுக்கு தெரிந்த சொத்து. மேபி யுவர் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆல்சோ கண்ணுக்கு தெரிகிற சொத்து. எப்படி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல வேலையாட்கள், நல்ல மேனேஜர்ஸ், நல்ல எம்ப்ளாயீஸ் வந்து இருக்கிறது வந்து ஒரு கண்ணுக்கு தெரிந்த சொத்து. பலர் வந்து இன்றைக்கி பல சூழ்நிலையில் எம்ப்ளாயீஸே வந்து ஒரு சொத்துன்னு கூட பார்க்குறதில்ல. நம்ம வந்து கண்ணுக்கு தெரிந்த சொத்துனா நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இருக்கக்கூடிய அசெட் சைடில் இருக்க சொத்து தான் நம்ம பார்க்குறோம். எது யுவர் ஃபிக்ஸட் அசெட், யுவர் கரண்ட் அசெட்ஸ், இதை தான் அசெட்னு பார்ப்பாங்க. இப்போ ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கண்ணுக்கு தெரிந்த சொத்திலே இந்த மனித வளத்தை, இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து பலர் வந்து அதை ஒரு சொத்தாகவே மதிப்பதில்லை பல ஆர்கனைசேஷனில். நான் உங்களையெல்லாம் என்ன கேட்டுக்கொள்கின்றேன் என்றால், உங்களே எண்ணி பாருங்கள். நான் அடுத்து சொல்லக்கூடிய இன்டான்ஜிபிள்ஸ் வந்து உங்கள் நிறுவனத்தில் என்னென்ன இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் வந்து இளம் தொழில் முனைவோர் மையத்தில் நான் 10 ஆண்டுகளாக இதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இதில் நான் பார்க்கும்பொழுது பலர் அவர்களுடைய தொழிலை பார்க்கும்பொழுது, நான் ஏதோ எங்கள் அப்பா இருக்க தொழில் இருக்கிறேன், இல்லை நான் ஆரம்பித்த தொழில் இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதில் பல நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில்களில் புதுமை இருக்கின்றதா, இனோவேஷன் இருக்கின்றது கண்ணுக்கு தெரியாது. ஒரு சில தொழில்களில் மட்டும் இருக்கும். ஏன்னா புதுமையை கையாள்வதே அவர்களுடைய கலையாக இருக்கும் அல்லது அவருடைய கலாச்சாரமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிறுவனங்கள் வந்து அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த சொத்துன்றது அந்த புதுமையை கையாளக்கூடிய ஒரு தன்மை. அப்படிப்பட்ட நிறுவனங்களாக நாம் இருக்கின்றோமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பலருக்கு வந்து நான் உற்பத்தி செய்கின்றேன், நான் பொருளை விற்கின்றேன், இது வந்து விற்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது, இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் தான் வந்து கஸ்டமருக்கு தேவை என்ன, கஸ்டமரு எப்படி நான் அவருடைய தேவையை புரிந்து கொள்ளுகின்றேன் என்று அந்த ஒரு நுணுக்கத்தை கற்றுக்கொண்டிருப்பார்கள். இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத சொத்து அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை. அதே போல் இப்போது சில கம்பெனிகளில் தான் வந்து எம்ஐஎஸ் என்று சொல்லுவோம். எப்படின்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இப்போது பல நிலையில் வந்து நமக்கு வந்து சரியான நேரத்தில் சரியான அளவு சரியான செய்திகள் வந்து சென்றடைய வேண்டும், சரியான நேரத்தை சரியான நபருக்கு. இப்படி ஒரு செய்தி அடையக்கூடிய ஒரு நிலை தான் குட் MIS சிஸ்டம், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொல்லுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நம் முடிவெடுக்கக்கூடிய தன்மை நிறுவனத்தில் இருக்கக்கூடும். ஸோ இந்த MIS இருக்கணும். அதே போல் அந்த MISஐ யூஸ் பண்ணக்கூடிய நிலையில் அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருக்கணும். அந்த எம்ப்ளாயீஸுக்கு பல நேரம் பார்த்திங்கன்னா பல நிறுவனங்களில் பல செய்திகளை சொல்வதில்லை. பல செய்திகள்னால் நான் சொல்கிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருந்து சின்ன விஷயங்கள் எப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த செய்திகள் சென்றடைந்தால்தான் அவர்கள் சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நம்ம பல நிறுவனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ ஒரு சில நிறுவனங்கள் தான் எம்ப்ளாயையும் ஒரு அசெட்டை கன்சிடர் பண்ணி அவர்களுக்கும் அவர்களுடைய வேலையில் நம்மை விட அதிகமாக தெரியும் என்று ஒரு எடுத்துக்கிட்டு அவங்களையும் வந்து கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவு எடுக்குது. ஸோ இந்த MISம் அந்த ரெவ்யூ மெக்கானிசமும் பல நிறுவனங்கள் இருக்குது. யாரெல்லாம் இந்த MISம் ரெவ்யூவும் வச்சுருக்கிறாங்களோ அந்த நிறுவனங்களில் தான் நம்ம இந்த கண்ணுக்கு தெரியாத சொத்தை அதை மதித்து எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று நாம் சொல்ல முடியும். அடுத்து நான் வந்து இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த சொத்துக்களை என்னெல்லாம் பார்க்கலான்னா, ஒரு சில நிறுவனங்களில் தான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கும். குட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இஸ் அ இன்டான்ஜிபிள் இன் அ கம்பெனி. ஸோ குட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் என்ன, நம்ம வந்து கரண்ட் அசெட் இருக்கும், தட் இஸ் ஷார்ட் டேர்ம் அசெட்டை கொண்டு போய் லாங் டேர்ம் லைபிலிட்டியாக மாற்றுவாங்க சில பேர். ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸ் எடுத்து லாங் டேர்ம் அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் எடுத்துக்கொண்டு போய் ஒரு பெரிய சொத்துக்களை வாங்கக்கூடாதுன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின். அதுபோல் பல விஷயங்கள் இருக்கின்றது. அதிகப்படியாக லீவரேஜ் பண்ணக்கூடாது, பேங்க்கில் போய் கடன் வாங்குறது இருக்கக்கூடாது, தேவையான அளவுக்கு இருக்க வேண்டும். அதே போல் நமக்கு வந்து ரிசோர்ஸஸை கன்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும். பணம் வந்து இன்றைக்கு லாபம் ஈட்டக்கூடிய நிலையில் இருந்தால் கூட அதில் எந்தெந்த இடத்துல முதலீடு செய்யணுமோ சரியான நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு குட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கிறதுன்றது அந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் அதுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நல்ல சொத்து. அது மட்டுமல்ல, ஒரு சில வெரி ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இன்றைக்கு பிஸ்னஸ் பிளானே போடுவாங்க. இன்றைக்கி ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கிறது என்றால் இன்றைக்கி 1/4 இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய 1/4/2015 31/3/2016 வரைக்கும்
இதை சென்ற ஆண்டு இறுதிக்குள், சென்ற ஆண்டுனா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட February 2015 முன்னாலே அடுத்து வரக்கூடிய ஆண்டுக்குடைய நிதிநிலை மட்டுமல்ல, மார்க்கெட்டிங் பிளான், ப்ரொடக்ஷன் பிளான், யுவர் ஹியூமன் ரிசோர்ஸ் ரிக்வயர்மெண்ட் எல்லாத்தையும் பிளான் பண்ணி அடுத்த ஆண்டு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத எடுத்து போடக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் தான் இதை வந்து டீட்டெயில் பிளானை போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிளான் போடுறதும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சொத்து. இதே போல் பலதை அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து சில பேர் தான் ரெக்கக்னைஸே பண்ணுவாங்க எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனை நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல. யாரையுமே தட்டி கூட கொடுக்க மாட்டோம். எப்படின்னா ஒரு தொழிலாளி வந்து நல்ல தொழிலாளினா ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு மேனேஜரோ ஒரு எனி எக்ஸிக்யூட்டிவ் எனி எம்ப்ளாயி ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு நல்ல வேலையை பண்ணாங்கன்னா அது ஒரு பாராட்டக்கூடிய தன்மையை வந்து பல நிறுவனங்களில் இன்றைக்கி கூட நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இப்படி இந்த நாலேஜ் பேஸ் என்வாயன்மெண்ட் சொல்லக்கூடிய நிலையில் கூட இன்றைக்கு கூட பல நிறுவனங்களே வேலையாட்களே ஒரு மதித்து நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மதிக்கக்கூடியது மட்டுமல்ல, அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பாராட்ட தெரிய வேண்டும். அதற்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கணும். அந்த ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன். ஐம் ஷுர் லைக் யூ ஆர் ஏபிள் டு அப்ரிஷியேட் மை பாயிண்ட்ஸ். இந்த இன்டான்ஜிபிள்ஸ்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ நமக்கு கண்ணுக்கு நான் வந்து இப்போ எப்பயுமே ஒரு மெஷினரியோ இல்லை பில்டிங்கோ லேண்டோ இதை பற்றி பேசலை. ஐம் டாக்கிங் அபவுட் ஆல் அதர் திங்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். ப்ராசஸ் இன் அன் எ குட் ப்ராசஸ் ட்ரிவன் ஆர்கனைசேஷன் இஸ் அதுவே ஒரு பெரிய இன்டான்ஜிபிள். இது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இப்போது இன்றைக்கு வெஸ்ட்டில் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் என்று ஒரு புதிய முறை வைத்திருக்கின்றார்கள். அது ஒரு குட் ஃப்ரேம் ஒர்க். ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து எந்த முறையில் அதை ஒரு சிந்தனை செலுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் என்று சொல்லுகின்றார்கள். ஓகே, நான் வந்து இது பல விஷயங்களை சொல்லும் பொழுது உங்களை ஒரு மிரட்சியடை செய்வதற்காக நான் இதெல்லாம் சொல்லலை. இது அனைத்துமே இப்போ நான் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பிளான் ஆகட்டும், பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் ஆகட்டும், இது அனைத்தையுமே நீங்கள் அனைவருமே இன்றைக்கு இளம் தொழில் முனைவோர் மையத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருமே கைகோர்த்து உங்களை எடுத்து சென்று உங்களுக்கு இந்த அனைத்து விஷயங்களையுமே, இந்த புதிய அறிவுகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய திறமைகளை, இதையெல்லாம் செய்வதற்கு சில திறமைகளை வேணும். அந்த திறமையும் உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஆட்டிடியூடை டெவலப் பண்ணி, உங்கள் ஆட்டிடியூடை வந்து இன்னும் ஏன்னா பிகாஸ் பல பேர் வந்து இன்றைக்கி நம்ம சுற்றி இருப்பவர்களை பார்த்து தான் இன்றைக்கு அந்த சூழ்நிலை தான் உங்கள் ஆட்டிடியூடை செட் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு சாதாரண இடத்துல இருந்தேன்னா என்னோடய தாட் ப்ராசஸ் கம்மியாக இருக்கும். பட் when I move with a lot of people who have great ideas, your attitude will definitely develop. உங்களுக்கு வந்து உங்கள் அனைவருக்குமே நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், இன்றைக்கு இளம் தொழில் முனைவோர் மையத்தில் உங்களை இணைத்து கொண்டிருக்கின்றீர்கள். சரியான இடத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய தொழிலை வளர்ச்சி செய்வதற்கு, ஏன்னா இன்றைக்கு வளர்வது வந்து மிக முக்கியம். நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த இளம் தொழில் முனைவோர் மையத்தில் ஆண்டிற்கு 30% வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து தொழிலில் வந்து வெற்றி பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் இன்றைக்கி நம்ம வந்து மேக்ரோ எக்கானமியை தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு வந்து இந்திய அளவில் என்ன பொருளாதார வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது, உலக அளவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இதை வந்து என்னுடைய மைக்ரோ எக்கானமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய நிறுவனத்தினுடைய என்னுடைய வளர்ச்சி இந்த உலக அளவிற்கும் நாட்டின் அளவிற்கும் பொருளாதார மாற்றங்கள் ஏற்படுவது என்னுடைய நிறுவனத்தை எப்படி பாதிக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த லிங்கை எடுத்துக்கிறதுக்கும் இன்றைக்கு இளம் தொழில் முனைவோர் மையம் உங்களுக்கு பல்வேறு வகையில் உங்களுக்கு பல இன்புட்ஸை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இளம் தொழில் முனைவோர் மையத்தில் வந்து மிக முக்கியமாக ஒரு சில விஷயங்களை ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதில் வந்து நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து பயிற்சி வகுப்புகளுக்கு வரும்பொழுது நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் வந்து ஐ வாண்ட் டு சே ஃபியூ வேர்ட்ஸ் வித் யூ ஆன் சர்டன் திங்ஸ் விச் யூ மே ஹேவ் டு டூ இட். நம்ம என்ன சொல்கிறோன்னா, தொழில் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஏதோ ஒரு தொழிலில் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எக்ஸ்போஷர் இருந்திருக்கும், உங்கள் காம்பிடன்ஸை டெவலப் பண்ணியிருப்பீங்க. காம்பிடன்ஸ் என்று சொல்வது எனக்கு எதில் வல்லமை படைத்துக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அலோன் வில் பி ரிகார்டட் அக்ராஸ் தி குளோப். யாரெல்லாம் ஸ்பெஷல், ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம், இப்போ வந்து ஸ்டைல்னால் இன்றைக்கி வந்து யார், ரஜினிகாந்த். மியூசிக்னால் இன்றைக்கி நம்ம பேசுகிறது எல்லாருமே ஏஆர் ரஹ்மான். இப்படி தான் இருக்குது. அதே போல் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் வாட் இஸ் தட் யூ ஆர் ஸ்பெஷல் அபவுட், அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து அந்த இதில் வந்து நம்ம காம்பிடன்ஸ் இருக்கிற ஏரியாவில் நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது யூ வில் ஆல்வேஸ் பி எ வின்னர். ஸோ வாட் வி சே இஸ் அகெயின், you always play not only on your core competence. What we say is again, play on your distinctive competence. Distinctive competence என்றது வந்து நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்து கொண்டு இருக்கிறது. கோர் காம்பிடன்ஸ்னால் இப்போ நான் வந்து ஐம் எ மேனுஃபேக்சரர். ஐ கேன் சே நான் வந்து ஒரு உற்பத்தியாளன் என்ற முறையில் எனக்கு வந்து உற்பத்தி செய்வதில் எனக்கு திறன் இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து நான் வந்து எடிபிள் ஆயில் பிஸ்னஸில் இருக்கிறேன். அதில்
அரிசி தவிட்டு எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ஷன் செய்கிறதுல நான் இருக்கிறேன். அப்போது என்னுடைய டிஸ்டிங்டிவ் காம்பிடன்ஸ் வந்து ஐ எம் நாட் அ மேனுஃபேக்சரர், ஐ எம் நாட் அன் edible oil manufacturer again. Those things may be my core competence, but my distinctive competence is again, I am a stalwart, I am an expert in rice bran oil extraction. So that is the core competence. இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, டெக்ஸ்டைல்ன்றது வந்து உங்கள் கோர் காம்பிடன்ஸாக இருக்கலாம். ஆனால் அந்த கார்மெண்ட்டில் ஐ எம் டூயிங் a specific area, and the specific area தான் உங்கள் core competence. So always play on your core competence, look out the opportunities available there. அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பை முழுமையாக தெரிந்து கொண்டு தான். ஆனால் அதுக்குள்ளே பல பேர் என்ன பண்ணுறாங்க, டைவர்சிஃபிகேஷன் போயிடுறாங்க. ஸோ திஸ் டைவர்சிட்டி இஸ் குட். பேசிக்கலி ஐம் நாட் சேயிங் you don't go for diversity, but the point is you always have to exploit உங்களுடைய தொழிலில் உங்களுடைய திறனை முழுமையாக காண்பிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய தொழிலில் அதில் நீங்கள் வல்லமை பெற்ற இடத்துல உங்கள் வெற்றியை நீங்கள் அங்கே நாட்டிய பிறகு அதற்கு பின்னால் வாய்ப்பு இல்லைன்னா நம்ம வேறு பக்கம் பார்க்கலாம். ஸோ ஆல்வேஸ் ப்ளே ஆன் யர் டிஸ்டிங்டிவ் காம்பிடன்ஸ் என்று சொல்லுகின்றோம். இது மட்டுமல்ல, அடுத்து வந்து லீடர்ஷிப். உங்களுக்கு வந்து நம்ம லீடர்ஷிப் எப்படி இருக்கணும்னா 3 நிலையை நாங்கள் சொல்லுகின்றோம். ஒன்று வந்து ஜியாகிரபிக்கல் லீடர்ஷிப். நம்ம செய்கிற தொழிலில் நம்ம இருக்கக்கூடிய பூகோளத்தில், தட் இஸ் இஃப் யூ தேர் இன், இப்போ இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, கோயம்புத்தூர் பூகோளத்தில் நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் தான் நம்பர் 1 இருக்கணும், அல்லது நம்பர் 2 இருக்கலாம் அந்த தொழிலில். இப்போ நான் வந்து ஒரு ஹார்ட்வேர் மெர்ச்சன்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஹார்ட்வேர் தொழிலில் இன்றைக்கி கோயம்புத்தூர் பகுதியில் நான் தான் நம்பர் 1 அல்லது நம்பர் 2 இருக்கலாம். இது வந்து ஜியாகிரபிக்கல் லீடர்ஷிப் சொல்கிறோம். இரண்டாவது நான் சொல்கிறது வந்து செக்மெண்ட் லீடர்ஷிப். நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை போல் இன்றைக்கி நான் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கிறேன்னு சொல்கிறத விட என்னுடைய டிஸ்ட்ரிக்டிவ் காம்பிடன்ஸ் எங்கே இருக்குன்னா, இந்த செக்மெண்ட் எங்கே இருக்குன்னா, நான் டெக்ஸ்டைலில், கார்மெண்ட்டில், மென் கார்மெண்ட்டில், அதுலேயும் ஃபார்மல் ஷர்ட்ஸ் செய்கிறதுல இருக்கிறேன்னா அதுதான் இஸ் மை செக்மெண்ட். இந்த டிஸ்டிங்டிவ் காம்பிடன்ஸ் என்னுடைய செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டில் நான் நம்பர் 1 அல்ல நம்பர் 2. நான் முதல்ல சொன்ன ஜியாகிரபிக்கல் லீடர்ஷிப்பில் வந்து முதல்ல நான் பூகோளத்தில் வந்து கோயம்புத்தூரில் நம்பர் 1 நம்பர் 2 இருக்கணும். அடுத்து தமிழகத்தில் நம்பர் 1 நம்பர் 2 மாறணும். அதற்கு பின்னால் இந்திய அளவில், அதற்கு பின்னால் உலக அளவில் நான் நம்பர் 1 நம்பர் 2 இருக்கணும். ஸோ இப்போ வந்து அது பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்குது. ஸோ ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வென் வி சே அபவுட் லீடர்ஷிப், the focus is very important. So when we say Sல என்ன சொல்கிறோன்னா, 2 அங்குல அகலம், 2 மைல் ஆழம், 2 inch wide and 2 mile depth. அதுதான் ஃபோக்கஸ், the laser sharp focus. அந்த ஃபோக்கஸ் இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனையை சிதற விடாமல் நாம் செயல்படும் பொழுது தான் நாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. ஏன்னா நீங்கள் வந்து பல விஷயத்தை நான் பார்க்குறேன், ஐம் ஜாக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட you should be focused. Always be focused on whatever you do and become the number 1 and number 2 in a maximum possible level, be it national level or be it the global level. அந்த அளவுக்கு வரும்பொழுது தான் அதில் வெற்றி வந்து நிலைத்து நிற்க முடியும். மூன்றாவது நான் சொல்லக்கூடிய லீடர்ஷிப் வந்து ஃபினான்ஷியல் லீடர்ஷிப். ஏற்கனவே நான் சொன்னேன், ஃபினான்ஷியல் லீடர்ஷிப் வந்து கிளியர் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இஸ் அ மஸ்ட் ஃபார் எனி பிஸ்னஸ். நீங்கள் டெக்னாலஜிக்கலி பெரிய ஆளாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்கில் பெரிய ஆளாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். பட் ஃபினான்ஷியலி இஃப் யூ ஹேவ் அ clear understanding about what is leadershipனா, சரியான நேரத்தில் தான் லீவரேஜ் பண்ணியிருக்கணும், சரியான நேரத்தில் தான் செலவு பண்ணணும். அது மாதிரி லீடர்ஷிப் இருக்கு. கன்சர்வ் யுவர் ரிசோர்ஸஸ் எஃபெக்டிவ்லி. இந்த 3 லீடர்ஷிப்பும், ஜியாகிரபிக்கல் லீடர்ஷிப், செக்மெண்ட் லீடர்ஷிப் as well the financial leadership. அஃப்கோர்ஸ் இதை ஆட் பண்ணிட்டே போகலாம். நீங்கள் வந்து உங்கள் ஆப்ரேஷன் லீடர்ஷிப்பும் இருக்கலாம். எப்படி எதை செஞ்சாலும் எஃபிஷியண்ட்டாக செய்கிறதுன்றது. all those things can be added. These are the things which we advise in yes. And I'm sure like இப்போ நான் சொன்ன இந்த கட்டுக்கோப்புக்குள்ள, இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே if you are able to operate, then success will always be yours. So I'm sure like all of you will have a fantastic time in the coming years with yes, and I'm sure, and I wish all of you a great success in your business. Welcome to yes again. Thank you very much.